நான் வந்து நிறைய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். வேரியஸ் போஸ்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில். பட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் மெயினாக நான் வேலை பார்த்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து வாய்ஸ் லெவல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து டெப்டி தாசில்தார், தென் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அப்படின்னு செக்ரட்டரியில் வந்துட்டு அண்டர் செக்ரட்டரி அப்படியே டெப்டி செக்ரட்டரி வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆனேன் நான். பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எனக்கு சர்வீஸ் இருக்கிறப்பவே எனக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னென்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தப்போ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்த நாலேஜ். நான் டிபார்ட்மெண்ட் இருந்தப்போ வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ வந்து ஐ யூஸ் டு கோ டு தி ஃபீல்டு பை 8 o'clock in the morning. அப்போல்லாம் இப்போ இருக்கிற பிஓ கிடையாது. அப்போல்லாம் வந்துட்டு கர்ணமன் முன்சிஃப்னா மோஸ்ட் பவர்ஃபுல் முன்சிஃப். கடவுளை கூட பழச்சிக்கலாம், கணப்பிள்ளை பழச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் கர்ணம் மனசு வச்சான்னு சொன்னாக்கா யாரும் நாள் காலி பண்ணிடுவோம். பிகாஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. கணக்குப்பிள்ளைன்னு சொல்ல வந்து கர்ணம்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ணம் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஸோ ஃபார் அஸ் லேண்ட்ஸ் ஆர் கன்சர்ன். மணிக்காரன்றவர் வந்து இஸ் வில்லேஜ் ஆக்சுவலாக முன்சிப் பவர்ஸ் அவருக்கு உண்டு. 2 பேரும் சேர்ந்தே இப்போ இருக்கிற விஏஓ. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்றவருடைய பவர்ஸ் வந்துட்டு போத் கர்ணம் அண்டு முன்சிபுடைய பவர்ஸ் அவருக்கு இருக்குது. அப்போல்லாம் முன்சிப் போகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க. விஏ வரான்னாக்கா வேறு மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர் அது. பட் அது மாதிரி ஒன்று கமாண்டிங் ரெஸ்பெக்ட் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாஸ்தாக இருந்தப்போ வந்துட்டு நான் பார்த்த ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், மக்கள்கிட்ட டைரெக்டாக நான் மூவ் பண்ணுறப்போ மக்கள் படுற கஷ்டங்கள், அதெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் நான் ஆர்டிஓ ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக சில இஷ்யூஸில் நானே டீல் பண்ணது. அது ஆர்டிஓ லெவலில் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தால் கூட ஐ வாண்ட் டு டூ தட் பை மை செல்ஃப். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரிகார்டிங் லேண்ட் மேட்டர்ஸ் நான் கெயின் பண்ணது வந்துட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் சேவை பண்ணணும், சர்வீஸ் பண்ணணுன்ற இதில் அப்போ ரிட்டையர்மெண்ட் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னை வந்துட்டு விநாயக மிஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. ஜஸ்ட் ரிகார்டிங் லேண்ட் மேட்டர்ஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யூனிவர்சிட்டியாக இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆச்சு, நம்ம போய் அட்வைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போனேன். நான் பட் நாங்கள் போனதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சது தேர் இன்டென்ஷன் இஸ் நாட் டு கெட் மை சர்வீஸ் டு அப்லிஃப்ட் தி எஜுகேஷன் ஆஃப் தேர் இன்ஸ்டியூஷன். மாறாக அவங்களுடைய லேண்ட் டீலிங்ஸில் என்னுடைய நாலேஜை பயன்படுத்தி அவங்களுடைய மேம்பாட்டுக்கு என்னுடைய நாலேஜை எடுத்துக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஐ லெஃப்ட் தி இன்ஸ்டியூஷன். அப்புறம் பேப்பர் பார்க்குறப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அட்வைஸ்மெண்ட் வந்துச்சு. ரிட்டையர்டு ரெவன்யூ அஃபீஷியல் யாராவது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு சொன்னாக்கா சட்டப்பதி இயக்கத்திலிருந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஐ கான்டாக்ட் எஸ்பிஐ. அப்போ சைதாப்பேட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ செந்தில் ஆர்வம் தான் இருந்தார் லைனில். அவர்கிட்ட பேசினேன். நான் இப்போ வரேன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் ஃப்ரீயாக இப்போ வாங்கினேன். இல்லை நான் இப்போ ஃப்ரீ தான் சொல்லிவிட்டு ஐ எம் டிசைடிங் இன் மோப்பேட் நேராக ஐ வென்ட் டு சைதாப்பேட். அப்போ அவர் இருந்தார். அப்போ எக்ஸிபிஷன் நடந்தப்போ அவர் வந்து ஃப்ரீ டைமில் அங்கே வந்திருந்தார். ஸோ பேசினேன். நீங்கள் வீக்லி 2 days வந்தால் போதும் சார், வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ஐ எம் அவைலபிள் ஃபார் 6-7 days a week. சண்டே பீங் ஹாலிடேன்றதுனால ஐ ஒன்ட் கம் ஆன் சண்டேஸு. பட் மண்டே டு சாட்டர்டே நான் ஆஃபீஸ் வரேன் சார் அப்படின்னால அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு கால் சென்டர் நடத்திட்டு இருக்கிறாங்க. கால் சென்டர் நிறைய கால்ஸ் வரும், வேரியஸ் கால்ஸ். ஸ்பெஷலி மெஜாரிட்டி ஆஃப் த கால்ஸ் வந்து ரிலேட்டட் டு லேண்ட் மேட்டர்ஸ் தான். அந்த லேண்ட் மேட்டர்ஸ் வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கப்புறம் தென் அவங்க வந்து சாட்டர்டே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கேம்பில் வந்துட்டு த்ரூஅவுட் தமிழ்நாடு வந்துட்டு லேண்ட் மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க ரெக்கார்ட்ஸில் எடுத்து வருவாங்க. வரப்போ நம்ம வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம்னு தெரிஞ்சுட்டு வி கிவ் தம் பெஸ்ட் அட்வைசஸ். எங்கள் அட்வைசஸ் பெருமைக்காக இல்லை, சட்டப்பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து லேண்ட் மேட்டர்ஸ் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் மோர் தென் தி ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஒரு லேண்டு வந்துட்டு இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் லேண்ட் டோன்ட் பர்ச்சேஸ் பண்ணால் ஹி வில் பி இன் ஹெல். அதே இது லேண்டில் நோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் க்ளீன் சிட் கிவன் டு தி லேண்ட். ஸோ அந்தளவுக்கு அந்த லேண்ட் இஷ்யூஸ் வந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு என்னுடைய நாலேஜ் வந்து சின்னதாகிடுச்சு. இங்கே டெய்லி ஐ எம் கெய்னிங் நாலேஜ் ஃப்ரம் திஸ் சட்டப்பஞ்சாயத்து இயக்கம் த்ரூ தி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை தி பப்ளிக் இன் ஜென்ரல். அது லேண்ட் எப்படியெல்லாம் லேண்ட் மேட்டர்ஸ் வரும், இப்படி கூட வருமா அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படும்படியான இஷ்யூஸ் எல்லாம் வருது. கேம்பில் பார்த்தோன்னா நான் வந்து ஃபீல்டில் பார்த்த லேண்ட் மேட்டர்ஸ், லேண்ட் டிஸ்பியூட்ஸு அண்ட் பிரதர்ஸ் ஃபேமிலிஸ்குள்ளே தென் அவங்களும் அடுத்தவங்களுக்குள்ளே தென் கம்யூனல் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தேன். நான் இங்கே வந்து அந்த லேண்ட் மேட்டர்ஸ் பார்க்குறேன் என்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் கேர். ஏன்னா இங்கே பார்க்குற இஷ்யூஸ் என்லி டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் மோர் ப்ராக்டிக்கல் தேன் விச் ஐ ஹவ் ஃபேஸ்ட் இன் மை கேரியர்.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நல்லதுக்கு வருவாங்க கெட்டதுக்கு வருவாங்க எல்லா இடத்துலையுமே. பிகாஸ் இங்கே வந்து ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறதுனால, இதே சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா மக்கள் ரொம்ப பவ்யமாக, ரொம்ப ஒரு மரியாதையாக, ரொம்ப நம்ம சொன்னதை கேட்டுட்டு செஞ்சுட்டு போகிற மாதிரி வருவாங்க. ஃப்ரீன்னு சொன்னோம்னாக்கா இது சும்மா தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருவாங்க. பட் இந்த ஃப்ரீ அட்வைசஸ் அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் லேண்ட் மேட்டர்ஸில். அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நம்ம இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறது எப்படின்றத சொல்லி இளங்கோ சார் போட்ட புக்கு, தென் வேரியஸ் மீட்டிங்ஸில் அது ஆர்டிஐ பற்றி நிறைய சொன்னதுனால இப்போ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அமங் தி பப்ளிக் இன் ஜென்ரல். பர்டிகுலர் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஆர்டிஐ உபயோகப்படுத்துறது, ஆர்டிஐ மூலம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஸோ மெனி மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ இந்த ஆர்டிஐ சைட், தட் இஸ் ஒன்லி வெரி மினிமம். பட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு வரப்போ வந்துட்டு ஈவன் லேமேன் ஒன்றும் தெரியாத கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதை வச்சுட்டு தே கெட் லாட் ஆஃப் திங்ஸ் டன். ஸோ செலவில்லாமல் அலையாமல் மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக உட்கார்ந்த இடத்துலேயே அவங்க நினைக்கிற சர்வீசஸ் வருதுன்றது வந்துட்டு நம்ம சட்டத்தின் மூலமாக அதில் த்ரூ இம்ப்ளிமெண்டிங் திஸ் ஆர்டிஐ ஆக்ட் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பப்ளிக்ன்றது வந்துட்டு நம்ம சொன்னதுனால அவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் டு தம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எவ்ரி சாட்டர்டே நான் வரேன் என்ன கேம்பில் நான் வந்து போகிறப்போ நான் கொடுத்த அட்வைஸை விட நான் தெரிஞ்சிட்ட மோர் நியூ ஐட்டம்ஸ், நியூ இஷ்யூஸ் தான் வந்துட்டு மோர். ஸோ அதுக்காக ஆக்சுவலி வந்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் த லாங் ஜேர்னி தட் ஐ அண்டர்டேக் ஃப்ரம் முகப்பேர் டு திஸ் திருவான்மியூர், நான் வந்து என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி மெட்ரோ ட்ரெயின் ஃப்ரம் திருமங்கலம் டு சென்ட்ரல் ஸ்டேஷன், சென்ட்ரல் இருந்துட்டு ஒரு வாக் டு பார்க் டவுன், பார்க் டவுன்லேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி திருவான்மியூர். இது ஈஸியஸ்ட் வே. இதை வந்து டைம் சேவிங் 1 hour 15 minutes ஐ வில் ரீச் மை ஆஃபீஸ். இந்த ஜேர்னி வந்து எனக்கு பெருசாக தெரியறதில்லை. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸு அது நமக்கு நம்மளுடைய எப்படி சொல்யூஷன் அதுக்கு நம்ம சொல்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இன் ரிட்டர்ன் அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐ எம் தேங்க்ஃபுல் டு தி சட்டப்பதி இயக்கம். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெடிகேட்டட் பீப்புள். நான் வந்து சர்வீஸ் பண்ண இன்டென்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் ஐ மீட் ஸோ மெனி பீப்புள் ஒரு ஆக்சுவலி டூயிங் ரியல் சர்வீஸ், நிறைய பேர். ஸோ அந்த சர்வீஸோடு பார்க்குறப்போ நம்ம சர்வீஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ஹம்பிள் சப்மிஷன். இந்த லேண்ட் மேட்டர்ஸ்ன்னு எடுத்தோம்னாக்கா பொதுவாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜோனல் டெப்டி தாசில்தார் இவங்க மட்டும் சின்சியராக அவங்களுக்கு இருக்கிற வேலையை வித்தவுட் எனி பயஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான அவங்களுடைய டியூட்டிஸ் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாட்டில் இருக்கிற லேண்ட் மேட்டர்ஸில் மோர் தேன் 80% ஆஃப் தி மேட்டர்ஸ் வில் பி சால்வ்டு அமிக்கபிளி வித்தவுட் எனி ஹிச், வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ் வித் ஜென்ரல் பப்ளிக். பட் என்ன காரணம் இருந்தாலும் தெரியல. மெயின் ரீசன் இஸ் தி கரப்ஷன். நம்மளும் நம்ம இயக்கம் வந்துட்டு கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக தான் போர்க்குடி உயர்த்துகிறோம். கரப்ஷனுக்கு லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவிரெல்லாம் சொல்கிறோம். நம்ம லஞ்சம் தவிரன்னு சொல்கிறோமே தவிர்த்துட்டு வெளியே முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன பிகாஸ் லஞ்சம்ன்றது வந்துட்டு இட் ஹஸ் பிகம் வைட் ஸ்ப்ரெட். இது அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆண்டவனை சொல்லுவாங்க ஆம்னி பட்டன்ட், ஆம்னிசியன்ட் அண்ட் ஆம்னி பிரசிடன்ட் சொல்லுவாங்க. துணிலும் இருப்பார் திருமணம் இருப்பார்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி இந்த கரப்ஷன்ன்றது பிரைபுன்றது வந்துட்டு பிரைபரி இல்லாத இடமே கிடையாது, எவ்ரிவேர். So to say, it's ugly to say, judiciary has become the most corrupt department nowadays. ஸோ இந்த கரப்ஷன் இல்லாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா ஆஃபீஸர்ஸ் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அது. பிகாஸ் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் தே ஆர் ஹேவிங் போத் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜுடிஷியல் பவர்ஸ். The Taluk Tahsildar is called the Taluk Tahsildar or Taluk Magistrate. RDO is the Divisional Magistrate, Collector is the District Magistrate. So magistrate powers இருக்கிறதுனால they are more powerful. So they have police powers as well as the revenue power. The revenue power வச்சுட்டு they can do wonders. But என்ன காரணத்தினால தெரியல, they are doing a lot of blunders. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம திருத்த முடியாது. பட் பப்ளிக்குன்னு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பப்ளிக் வந்துட்டு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறது, ஹவு டு யூஸ் தி ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சு அதன் மூலமாக வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு ஒரு ஒன்றில் சாதாரண ஒருத்தர் பட்டா வாங்க முடியலன்னா எப்படி பட்டா வாங்குறதுன்றது நம்ம பெட்டிஷன் போட வைக்கிறோம். பெட்டிஷன் போடுறதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் இஸ் ஃபாலோட் பை ஆர்டிஐ கொரிஸ், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பட்டா வந்துடுது. அது இது மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸ் நடக்குது. இதே மாதிரி எல்லாமே ஈவன் ரேஷன் கார்டு ஆகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், எனி இன்ஃபர்மேஷன்ஸ் எனி திங் ஃபஸ்ட்டில் பெட்டிஷன் டு தி கன்சர்ன் அத்தாரிட்டிஸு, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பை ஆர்டிஐ.
ஆர்டிஐயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹவு டு யூஸ் தி ஆர்டிஐன்றது க்ளீனாக சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்தபடி அவங்க ஆக்ட் பண்ணாங்கன்னாக்கா நிச்சயம் வந்து 100% ரிசல்ட் தேர் இஸ் நோ ஃபெயிலியர் அட் ஆல் எக்ஸப்ட் 1 or 2 cases. வாண்டட்லி அது வந்து கமிஷன் போகிறப்போ இட் வில் ஆல்சோ பிகம் ஆல் ரைட். ஸோ இன் ஜென்ரல் வந்து இந்த கேம்ப்ன்றது வந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் டேஸ் நான் பார்த்துருக்கேன். திருச்சி, நாகர்கோவில், அப்புறம் கோயம்புத்தூர், சேலம், அது மாதிரி டிஸ்டன்ட் பிளேஸஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்த்தில் போய் அவங்க எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல் அல்லது அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை கிடைக்காம தான் இங்கே வராங்க. கடைசியாக எப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டாக்கா அல்டிமேட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி ஒருத்தர் ஆற்றுல விழுந்து தப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு சிறு இலை வந்து அந்த இலையெடுத்து இலையை ஒரு பெரிய தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு படகு மாதிரி நினச்சார், தப்பிச்சான்னு சொல்லுவாங்க. தப்பிச்சதுக்கு மூல காரணம் வந்து நாட்டு இலை, அவனுடைய மனசு வந்துட்டு அந்த இலையை வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக அவனுக்கு தென்பட்டது. அந்த ஆயுதமாக தென்பட்டது பிடிச்ச கரை என்னன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சட்டபாதி இயக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது. இது ஒரு பெரிய இதாக பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய வாழ்க்கை நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒரு 1000 எப்படி ஒரு பெரிய பில்டிங்க்கு வந்துட்டு நிறைய தூண்கள் இருக்குமோ அது மாதிரி நானும் ஒரு தூணாக இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் ஆஃப் திஸ் எடிஃபைஸ் ஆஃப் திஸ் சட்டபாதி இயக்கம்னு சொல்கிறதில்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஐடி பீப்புள் நிறைய பேர் இங்கே வந்து இப்போ லேட் வந்துட்டு தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் அமேசிங். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களோட கம்பேர் பண்ணப்போ ஐ வில் பி தி எல்டஸ்ட் பர்சன் நினைக்கிறேன் இந்த ஆஃபீஸில் இன்றைக்கி டேட்டுக்கு. நவ் ஐ எம் 70. Forgetting my age, depending on my experience, 34 years of service in government service. அதுதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னு சொன்னாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஐ ஒர்க் இன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் இன்ஸ்பெக்டர். தென் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் சொன்னாக்கா ஸ்மால் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோ, ஐ வாஸ் தி மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன். தென் விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வித் அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்படி வேரியஸ் போஸ்ட்டில் இருந்தப்போ செக்ரட்டரியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டு தி லெவல் ஆஃப் அப்கிரேட் டெப்யூட்டி செக்ரட்டரின்றப்போ அங்கே எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த மினிஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு டு டிராஃப்ட் தி குட் டிராஃப்ட். டிராஃப்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எந்த பெட்டிஷன் தயார் பண்ணுறதுக்கு டிராஃப்டிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த டிராஃப்டிங் நாலேஜ் ப்ளஸ் மை ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்துட்டு எனக்குள்ளே இருந்த அந்த அர்ஜ் டு சர்வ் தி பப்ளிக் டில் அவர் லாஸ்ட் பிரெத் அப்படின்றது வந்து நம்ம ஒரு மோட்டை வச்சு அலைஞ்சிட்டு இருந்தப்போ இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எனக்கு ஒரு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணி டெய்லி ஐ வாண்ட் டு கம் ஃப்ரம் ஐ இது பட் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் வரல. பட் வென் ஆஃபீஸ் வாஸ் இன் டினர் யூஸ் கம் டெய்லி. அங்கே வந்து பக்கமாக இருந்துச்சு, 1 பஸ் வந்துட்டு இருந்தனால இப்போ டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஐ எம் கம்மிங் எவ்ரி சாட்டர்டேஸ்க்கு. சாட்டர்டேன்றது வந்துட்டு எப்படா சாட்டர்டே வருன்ற மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு இப்போ எதிர்பார்ப்பாயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் சாட்டர்டே இருக்கப்போ ஸோ மெனி பீப்புள் வருவாங்க, ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க, எப்படி ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க போவாங்க, தென் நெக்ஸ்ட் வீக் வருவாங்க, நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுட்டு கெட் த ரிசல்ட்டு. ஸோ எவ்வளோ பேர் தேங்க் பண்ணுறப்ப பிடிக்கிறப்போ அந்த தேங்க் பண்ணுற அந்த ஃபேஸு அந்த ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கேட்குறப்போ இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தட் இஸ் நாட் மெஷரபிள் இன் வேர்ட்ஸ். அது வந்து வார்த்தை சொல்ல முடியும். அந்தளவுக்கு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்கிறோம் என்லைட்டன்ட் பொசிஷன் நம்ம போயிடணும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வி கெயின் பிகாஸ் ஆஃப் சர்வீஸ் டு டூ கியா. நிலப்பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம் வந்துட்டு யூடிஆரில் நடந்த தவறுகள் தான். யூடிஆரில் ஏற்பட்ட மிஸ்டேக்ஸ்னால் எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கு. தன் சொந்தமான நிலம் அனுபவத்தில் இருக்கிற நிலம் வந்து இன்னொருத்தர் பேரில் பட்டா ஆயிடுது, தனக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தருக்கு பட்டா வந்துடுது. இந்த பிரச்சனைகளால் ஏகப்பட்ட குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன், தயவுசெய்து லேண்டை பொறுத்து மட்டுமே உயில் எழுதி வைக்கிறதோ தான செட்டில்மெண்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க டில் யுவர் டெத். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சொத்துக்காக எதை வேணாலும் யார் வேணாலும் செய்வாங்க. அதனால் அப்பா ஆகட்டும், மகனாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், உறவுகள் நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா சொத்து நம்மகிட்ட இருக்கிற உறவுகள் நல்லாயிருக்கும். சொத்து நம்மகிட்ட விட்டு போயிடுச்சுனாக்கா நம்ம உறவுகள் நம்மகிட்ட போயிட்டோம். இது வந்து நான் கண்கூட நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன். நான் நிலப்பிரச்சனைகள் இல்லாமல் நம்மகிட்ட குடும்ப பிரச்சனைகள் நிறைய வரும். இங்கே நம்ம இயக்கத்துக்கு வந்து சாட்டர்டே கேம்பில் நிறைய குடும்ப பிரச்சனைகள் வரும். ஒரு குடும்ப பிரச்சனைலாம் ஒன்றும் 2 இல்லை, நிறையா. சிலர் வந்து ஒரு லேடி வந்துட்டு என் கணவன் வந்து இன்னொரு தொடர்பு வச்சுருக்கிறாங்க, எப்படியா அந்த கணவனை காப்பாற்றி கொடுங்கன்ற ஒரு கேஸ் இருக்குது. என் மனைவி வந்து இன்னொரு தப்பாக உணவு வச்சுருக்காங்க, காப்பாற்றி கொடுக்குற கேஸ் வருது. திருமணமாகி மகளுடைய வாழ்க்கை வீணாக போய் சொல்லி நம்மகிட்ட வந்தவங்க உண்டு. திருமணமாகி 1 மாதத்தில் இங்கிருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூரில் வாழ முடியாமல் அந்த பெண் வந்து தற்கொலை செய்கிறதுக்கு போய்
தற்கொலையிலேருந்து தப்பிச்சு யாரோடைய பாதுகாப்பு கொடுத்து அங்கே திரும்பி இங்கே வந்து அந்த மாதிரி நிலையில் நம்மகிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லி அதன் அடிப்படையில் இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா இருக்கிறாங்க. வேலைக்கு போய்ட்டு ஐடி படித்த ஆக்சுவலாக வந்து பிஇ படித்த பொண்ணு அது, ஐடி வேலை வாட்டு வந்த பொண்ணு அது, ரொம்ப அருமையான பொண்ணு. இஸ் ஃப்ரம் ரிச் ஃபேமிலி. இப்போ நல்லா இருக்கு அந்த பொண்ணு என்ன அட்வைஸ் பண்ணிட்டாங்க, யூ ஃபர்கெட் தட் பாஸ்ட்மா, வேலைப்போ அங்கே போய் ஒரு நல்ல ஒரு பையனாக பார்த்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ, யூ ஹேவ் ஹாப்பி லைஃப்னு சொன்னேன். அந்த பொண்ணு இப்போ ரொம்ப அருமையாக நல்ல வேலை பார்த்துருக்கிறாவோ, ஷீஸ் ஹாப்பி நவ். ஸோ இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸில் வந்துட்டு இந்த ஹார்மோனி ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போ ஃபேமிலியில் நிறையா பிரச்சனைகள் வருது. அதனால் வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி ப்ராப்ளம் நம்மகிட்ட வரும். நம்ம இயக்கத்துக்கும் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கும் என்ன சம்மந்தம்னு வெளியிருக்கணும்னு நினைக்கலாம். பட் நம்ம இயக்கத்துக்கு அந்தந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய கல்வி கடன் வாங்கி கட்ட முடியாதவங்க, கடன் கொடுக்கலன்றாங்கன்றது, கடன் கொடுத்து கடன் வரலன்றவங்க, ஸோ கடனை வாங்கிட்டு வட்டி அதிகமாக கேட்குறான் நிலத்தொழில் வாங்கிட்டான்றவங்க, குடும்பத்தில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள், குழந்தைய சரியாக பராமரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கணவன் மேலே கம்ப்ளைண்ட், அப்பா மேலே கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பெண் வந்து தன்னுடைய அப்பா வந்து 2வது திருமணம் பண்ணிட்டாரு, அதனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா விட்டு போயிட்டாங்க, நான் வந்து அனாதை ஆகிட்டேன், நான் வந்து அனாதை ஆஸ்பத்திரியில் வாழ்கிறேன் நான் அப்படின்ற அந்த மாதிரி கேஸ்கள். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பலவிதமான பிரச்சனைகளோடு இந்த இயக்கத்தை வராங்க. பட் இயக்கத்தை வர அத்தனை பேருமே திருப்தியான ஒரு தீர்வு நம்ம சொல்கிறது தான் அதன் அடிப்படை வழி சந்தோஷமாக போகிறாங்க அவங்க. இயக்கத்தில் வந்துட்டு இந்த இது சொல்லுவாங்க, தட் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒரு மருந்து சொல்லுவாங்க. அந்த மருந்து வந்து எல்லா வியாதிகளுக்கும் குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு மருந்து பற்றி மருந்து. அந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வான ஒரே மையம் வந்துட்டு நம்ம மையம்தான் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நம்ம சட்டப்பயண இயக்கத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் ஞாபகம் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் உதாரணமாக ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி ஆகட்டும் அல்லது வேறு நாள்லேயே ஆகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண்று அந்த வெற்றி வர்றதுன்றது வந்துட்டு 190% வந்துட்டு அது ஆக்சுவலாக சக்ஸஸாக போய் முடிஞ்சிருக்கு. சில கேசஸ் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ் இப்படியெல்லாம் நடக்குமான ஒரு யோசனை அந்தளவுக்கு இருக்கிற கூட நம்ம சக்ஸஸ் ஆக்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறா, மகன் இருக்கிறான், 3 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு மனைவிக்கு வந்துட்டு வேலை பார்த்தோன்னாக்கா நல்லாயிருக்கும், குழந்தைகளை காப்பாற்றலான்னு ஆசைப்படுது. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா உனக்கு வயசாகிடுச்சு, உனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்றாங்க. ஷீஸ் கிராஸ் 35 years. அவங்க எங்கெங்கெல்லாம் தேடி பிடிச்சி எங்கள் வேலையில் எனக்கப்புறமா கஷ்டப்பட்டு கடைசி ஒரு வழியாக வந்துட்டு நம்மகிட்ட வராங்க. நம்ம இயக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு எப்படி மனுஷன் சொல்லி கொடுத்து பெட்டிஷன் போட்டு கடைசி சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஷி காட் தி அப்பாயின்மெண்ட். கம்பெனிக்கார அப்பாயின்மெண்ட் ஆகி அதை சொல்லிட்டு போனாங்க. அவங்க வந்து இது மாதிரி வேலை ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு அந்த அம்மா ஒரு பெரிய வாழ்வு கொடுத்தோம். அந்த அம்மா மூலமாக வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரியான ஒரு சாதனை நம்ம செஞ்சுருக்கிறோம். அதேமாதிரி இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கவர்மெண்ட்டு சொந்தமான காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், அது சொந்தமான இடம் வந்து வேலூர் பக்கத்தில் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து விற்கணும்னு சொல்லி போட்டு கமிஷன் வந்து முடிவு பண்ணுது. முடிவு பண்ண கமிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் ஒரு அமைச்சர் ஒருத்தர் மூலமாக அந்த லேண்டை சேல் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கைட்லைன் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு 4 லட்ச ரூபா கைட்லைன் வேல்யூ அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க 7 லட்ச ரூபான்னு சொல்லப்பட்ட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேண்டை கூடுதலான விலைக்கு வந்துட்டு மினிஸ்டருக்கு விற்கிறாங்க. பட் அரசாங்கம் வந்த பணம் வந்து கைட்லைன் வேல்யூ தான் அரசாங்கத்துக்கு வருது. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து எங்கே போயிருக்கு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் அதை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்துட்டு கண்டுபிடிச்சி பெரிய இஷ்யூ ஆக்கி அதை வந்துட்டு வெளியே கொண்டு வந்து எப்படி அந்த சேல் ஆச்சு, எப்படி யாரெல்லாம் அதை இன்வால்வ்ன்றதை வந்துட்டு வெளியே கொண்டு வந்தோம். அது கடைசியில் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் ஸ்டே பண்ணாங்க. அதை இது மாதிரி இஷ்யூஸ். தென் ஃபேமிலி மேட்டர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய ஃபேமிலி டிஸ்பியூட்ஸில் வந்துட்டு ஒரு பாய் ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாய்ன்னு வெளியே சொல்லாமல் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது அவன் வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூர் போயிடுறாங்க. சிங்கப்பூர் போய் 1 மந்தில் அந்த அவன் ஒரு நாள் கூட அவன் வீட்டில் தங்கினது கிடையாது. இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஒன்றுமே தெரியல. அப்புறம் இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு ஒரு வழியாக தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சு வரதுக்கு பெரிய உயிரை பணையை வச்சு தப்பிச்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ நம்மகிட்ட வந்தாங்க. நம்ம அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து சிங்கப்பூர் கம்ப்ளைண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. உடனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்யலை. அவனுக்கு மேரேஜ் வந்து அவனே வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணாங்க. ஆன செலவில் வந்துட்டு பாதி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போகிறதுக்காக அந்த பொண்ணு அகைன் வந்து சி இஸ் MSc மேத்ஸ் வீடு பிடிக்க வச்சு அப்புறம் அந்த மாதிரி டீச்சர் ஆனால் நவ் சி இஸ் எம்ப்ளாய்ட் as a டீச்சர் அண்ட் நவ் சி இஸ் இன் ஃபேமிலி. ஸோ மேரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு
ஃபேமிலி மேட்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் டிஸ்பியூட் ஆகட்டும், அல்லது வேறு எந்த ஜெனரல் மேட்டர்ஸ்ன்னா கூட சட்டப்பேரவை இயக்கத்துக்கு வந்தவங்க தோல்வியாக போனது சரித்திரம் இல்லை. இன்றைக்கி கூட மார்னிங் ஒருத்தர் இன்னைக்கு வந்தவர் வந்துட்டு அவர் கர்நாடகாவில் இருக்கார். அவர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்துட்டு அவருடைய பரம்பரை சொத்து இருக்குதுன்னு நினச்சிட்டு வராரு. வந்துட்டு அதில் எனக்கு பங்கு இருக்குது வாங்கி கொடுங்கன்ற மாதிரி வராரு. அவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை. எல்லா கிட்ட விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறமா அவர் கிரவுண்டே இல்லை. எப்படி அவர் அந்த சொத்தை, அவருக்கு பரம்பரை சொத்துன்றது கிடையாது, அவரை இமேஜின் பண்ணிட்டார். ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஃபைட் பண்ணிட்டு நிறைய பணமெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணோன்னா அட்வைஸ் பண்ணி வேண்டாங்க விட்டுருங்க, ட்ராப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, எந்த விதமான நிலம் உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் அப்பாவுக்கு பாதிக்கப்படலை, அதான் நீங்கள் வந்து அங்கே போய் வீணாக வந்து பணம் செலவு பண்ணி யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி சிரமப்படாதீங்க, அலையாதீங்க, வேறு யாராக இருந்தாக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி வந்துட்டு முடியாத விஷயங்களை முடியவே முடியாது, சட்டப்படியான சாத்தியமில்லைன்ட்டு சொல்லிவிடுவோம். ஆனால் சட்டப்படியான முடிவுன்ற விஷயத்தை வந்துட்டு எப்படி இருந்தாலும் முடிச்சு காட்டுறதுக்கு எல்லா வழியிலும் நம்ம செய்கிறோம். நம்ம அந்த விதத்தில் வந்துட்டு என்கிட்ட கிரெடிட் வந்து யார் போகுது அப்படின்னு சொன்னால் இயக்கத்துக்கு தான் போகுது. அது இயக்கத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர், மணி ஆகட்டும், ராம்பிரசாத் ஆகட்டும், அத்தனை பேர் அவங்க நல்ல நாலேஜபிள் பீப்புள். இப்போ நான் வந்து டெய்லி வரப்போ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கிறேன் நான். இன்ஃபேக்ட் இப்போ செந்திலெல்லாம் வந்து செந்தில் இளங்கோ சார்லாம் பார்த்தீங்கன்னா டிவி டிபேட் அது போகிறப்போ தேர் கோயிங் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். என்னுடையது வந்து ஐ எம் கன்ஃபைன் டு திஸ் ஏரியா. ஸோ இதில் மட்டும் நான் வந்து மக்களுக்கு சர்வ் பண்ணால் போதும் இந்த பிளாட்ஃபார்ம் இருந்துன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கேன் நான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி in this platform doing services to this public. So I have to thank Sattapathy for having allowed me to continue my service in this platform. Thanks.